பல ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் மாணாக்கர்கள், கர்ப்பிணிகள் என பல்வேறு தரப்பினரும் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். மோசமான பாதையால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதும் தொடர்கதியாகி வருகிறது. முதலமைச்சரை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தும் விடியலை பெறாத ஒரு கிராமம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தாலுகா பகுதிக்கு உட்பட்டது கீழவண்ணாரிருப்பு கிராமம். இயற்கையே முத்தமிட்டு செல்லும் அளவிற்கு இந்த ஊர் எழிலுடன் அமைந்திருந்தாலும் இங்கு வாழும் மக்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் நாளுக்கு நாள் திணறி வருகின்றனர். அதற்கு காரணம் இந்த கிராமத்திற்கு அடிப்படை வசதியான சாலை வசதி இல்லாமல் இருப்பது. கீழவண்ணாரிருப்பு கிராமத்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். பிரான்மலை அடிவாரத்தில் இந்த கிராமம் இயற்கை எழிலோடு அமைந்திருப்பதால் தண்ணீருக்கு எப்போதுமே பஞ்சம் இருக்காது. இங்கிருக்கும் மக்களின் பிரதான தொழிலே விவசாயம்தான். கிட்டத்தட்ட 150 ஏக்கர் விளைநிலங்களில் இங்குள்ள மக்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். அதிலும் குறிப்பாக வருடம் முழுவதும் நெல், கடலை, கத்தரி, மிளகாய், வெண்டைக்காய் போன்றவைகள் பஞ்சமில்லாமல் கிடைக்கும் இடமாகவும் இது இருந்து வருகிறது. ஆனால் அவற்றை ஏற்றுமதி செய்ய சரியான வாகன வசதி கூட இல்லை என்பதே இங்கிருப்பவர்களின் ஆதங்க கலந்த சோகமாக இருக்கிறது. மேலும் இக்கிராம மக்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள படும் கஷ்டமும் வார்த்தைகளால் சொல்லி மாளாது. அதிகாரிகளிடமும் அரசிடமும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக மனு மேல் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதே அவலத்தின் உச்சம். தங்களுடைய வாழ்க்கை இந்த சாலை போலவே கரடுமுரடாக சென்றாலும் தங்களுடைய குழந்தைகளாவது வாழ்க்கையில் முன்னேறட்டும் என நினைத்து இங்கிருக்கும் விவசாய பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் உரத்துப்பட்டியிலும் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேலவண்ணாரிருப்பு கிராமத்திலும் படிப்பிற்காக பள்ளிகளில் சேர்த்துள்ளனர். ஆரம்பத்தில் சிறு பிள்ளைகளுக்கு பழகிவிடும் என நினைத்தாலும் மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலும் மோசமான பாதையால் அவர்கள் படும் அவதியை எந்த பெற்றோராலும் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. எங்களுக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்குது, ரோடு போட்டு தாங்க. எங்களுக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்குது, ரோடு போட்டு. மேலும் ஆத்திர அவசரத்திற்கு மருத்துவமனை செல்வதற்கு கூட கரடுமுரடாக இருக்கும் இந்த சாலையை தாண்டி சில கிலோமீட்டர் தூரம் வரை நடைப்பயணமாக தான் செல்ல வேண்டியிருக்கிறது என புலம்புகின்றனர். கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டால் அவசர உதவிக்கு ஆம்புலன்ஸை அழைத்தாலும் உடல்நிலை மோசமாக உள்ளது என தெரிவித்தாலும் வரக்கூடிய ஆம்புலன்ஸ் வாகனத்தையும் சாலையை காரணம் காட்டி சில கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் உள்ள மேலவண்ணாரிருப்பில் நிறுத்திவிடுவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் வயதானவர்கள் இந்த சாலையை பயன்படுத்தும் போது தடுக்கி விழுவதில் அவர்களுக்கு கை கால் முறிவு, இடுப்பு முறிவு போன்ற விபரீதமும் நடப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். பல வருடங்களாக அரசிடம் தொடர்ந்து மனு கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் யாரும் எடுக்கவில்லை. அது மட்டுமில்லாமல் இந்த ஆண்டு தொடக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் சிவகங்கைக்கு வருகை தந்திருந்த போது நேரடியாக மனு கொடுத்தும் சாலை தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு தரப்பிலிருந்து எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் தங்களுடைய மனக்குமுறலை கோரிக்கையாக வைத்துள்ளனர். 1வது மாசம் வந்திருக்காங்க, சிவகங்கை மாவட்டத்துக்கு முதலமைச்சர் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போய் இந்த மனு கொடுத்தான். 6 மாசம் ஆச்சு, இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்க காணும். இன்ன வரைக்கும் எந்த அதிகாரிகளும் வந்ததில்லை, வந்து பார்த்ததில்லை. எங்க பிள்ளைகளை படிக்க வைக்கட்டுமா இல்ல மாடு மேய்க்க விடட்டுமா? எவ்வளவு கஷ்டம் இந்த ரோடு இல்லாம. 25 வருஷமா ரோடு வந்துகிட்டு வரல, பஸ் வரல. சாலை அமைக்கக்கூடிய 6 கிலோமீட்டர் பகுதியில் சுமார் 5 கிலோமீட்டர் வனத்துறைக்கு சொந்தமான இடமாக இருப்பதால் அதற்கு உரிய அனுமதி பெற்று உடனடியாக சாலை அமைத்து தந்து ஏற்கனவே நிறுத்தப்பட்ட அரசு பேருந்து மற்றும் தனியார் மினி பேருந்துகளை மீண்டும் இயக்க விளம்பர அரசு உத்தரவிட வேண்டும் என்பதே கீழவண்ணாரிருப்பு கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது.